உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வேலை செய்யற இடத்துல மறுபடியும் பாம்பு வந்து நிக்குதுனே. ஆமாண்டா, அந்த இடத்தை விட்டு போக மாட்டேங்குதுடா. அண்ணே, முதல்ல சித்தா சாருக்கு இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே. ஆமாண்டா, சொல்லிடலாம்டா. வா 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 வா. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? நினைவிடம் கட்டுற இடத்துக்கு பாம்பு வந்து வேலை செய்ய விடாம தடுக்குதா? ஏங்க, அதை துரத்து விட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? சார், அந்த இடமே அதுக்கு சொந்த இடம் மாதிரி வேலை செய்யறதுக்கு நடுவுல வந்து படம் எடுத்து நிக்குது சார். கிட்ட போனாலே துரத்தி துரத்தி கொத்த வருது சார். உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார். ஆம்பா, நீ சொல்றா? ஆமா சார், ஏதோ வெறி வந்து துரத்துற மாதிரி இருக்கு சார். சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இல்லன்னா நீங்க நினைச்ச நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது சார். நினைவிடத்தை திறக்க முடியாது சார். ஏங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்க சார். யோ, என்னயா ஏதோ பாம்பு நல்லா சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வழி விடு, நான் கொஞ்சம் வெளியே போகணும். யோ யோ, நாகபஞ்சமி திதி முடிகிற வரைக்கும் சித்தார்த்த இந்த வீட்டை விட்டு எக்காரணம் கொண்டு வெளியே போகாம பாத்துக்கணும். அத மீறி போனா அந்த நாகத்தோட பிடியில சித்தார்த் மாட்டுறது உறுதி. ஐயா சொன்ன மாதிரியும் நமக்கு கனவுல வந்தா மாதிரியும் நடக்குது. என்ன பண்றது? தாடிகாரனாண்டு சொன்னாலும் நிக்க மாட்டான் போலுகுது. ஏய், வழியை விடுன்னு சொல்றேன்ல. இரியா, என்னயா நான் சொன்னதெல்லாம் மறண்டியா? நாக பஞ்சமி முடியற வரைக்கும் நீ வெளிய போக கூடாதியா? அப்படி மீறி போனா உன் உசுருக்கே ஆபத்தியா? இங்க பாரு ராணி, இன்னைக்கு எப்படியாவது அந்த வேலையை முடிச்சு நான் நினைவிடத்தை கட்டியே ஆகணும். அதுக்கு நான் கண்டிப்பா அங்க போயே ஆகணும். யோ, உன் உசுருக்கே ஆபத்துன்ற நீ என்னடானா இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ வாயும் வயிறுமா இருக்க, நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கேன். சரி, அப்படியாவது இருந்தல்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நாக பஞ்சமி திதி முடியற வரைக்குமாவது இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. இங்க பாரு ராணி, நீ கர்ப்பமா இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு என்ன முட்டாளாக்க பாக்காத. நீ என்ன சொன்னாலும் நான் இருக்க போறதே இல்ல. நீ வழி விடு. யோ 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 யோ, நான் என்ன எனக்கு அவசரமா சொல்றேன்? உனக்கு தான் உசுருக்கு ஆபத்து, சொன்னா கேளியா? இங்க பாரு, இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத. இன்னைக்கு நான் என் பொம்மையோட நினைவிடத்தை கட்டி முடிச்சு அதை திறந்தே ஆகணும். அதுக்கு இடைஞ்சலா நீ இல்ல, யாரு வந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். முதல்ல வழி விடு, நான் இப்ப போயே ஆகணும். இதுக்கு மேல இவனை தடுக்கவே முடியாது. சரியா, நீ போயே ஆகணும் தானே? போ. ஏய் ஏய் ராணி, ஏய் ராணி, ராணி கதவு தோற, ராணி கதவு தோற, ஏய் ராணி கதவு தோற, ஏய் ராணி, ராணி கதவு தோற, ராணி கதவு தோற, ராணி சொன்னா கேளு, கதவு தோற. ஏய் தாத்தா, கதவு தோற. என்ன தாத்தா சத்தமா இருக்கு? என்னன்னு தெரியலையே. ஏய், சரி மேல போய் என்னன்னு பாப்போம். வா பாப்போம். ராணி கதவு தோற. ராணி, ராணி சொன்னா கேளு, கதவு தோற. இப்ப நான் போயே ஆகணும். இல்லையா, என்னால முடியாது. நீ வெளியவே போக கூடாது. நம்ம இங்க ராணி, என்னாச்சு? ஏன் கதவை சாத்தி இருக்க? சித்தார்த் உள்ள இருந்து ஏன் இப்படி கத்துறான்? இல்ல தாத்தா, அவ இப்போ வெளிய போயே அவன் அடம் பிடிக்கிறான். நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான் தாத்தா. தாத்தா, அவனை கதவு திறக்க சொல்லுங்க தாத்தா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது தாத்தா. ராணி, சித்தார்த் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ கதவை தரமா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தம்மனா? அத்தை, நான் தான் சொன்னனே சித்தார்த்த டார்கெட் பண்ணி காய் நகர்த்துறோன்னு. ஓ, அப்ப இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ஆமா அத்தை, ஆனா ஜானிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ராணி, இப்படி கதவு திறக்க போறே இல்லையா? ஹேய் தோற, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அம்மா ராணி, நான் தான் அவங்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. தாத்தா, உங்களுக்கு தெரியாது தாத்தா, இப்போ தாடிகாரனுக்கு அந்த மேஸ்திரி ஆண்ட இருந்து போன் வந்துச்சு. யோ, அந்த கல்லடியா
யோ என்ன பாம்பு இருக்கு யோ விரட்டியா விரட்டியா யோ 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 பயமா இருக்கியா சோ சோ ஓடிங்க இப்போ சொல்லுங்க தாத்தா, ஜோசியத்துல அவன் உசுருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏத்தா மாதிரியே அந்த மேஸ்திரியும் போன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாரு. இம்மா நடந்தும் தாடிகாரன் வெளியே போறேன்னு சொல்றான். இது எப்படி தாத்தா என்னால விட முடியும்? ஏமா, சித்தார்த் இறந்து போன பொம்மைக்காக நினைவிடம் கட்டுறான், அது உன் கண்ணை உறுத்துதா? அதுக்காக ஜாதகம், தோஷம், பில்லி, சூன்யம் இப்படி ஏதாவது சொல்லி அவனை போக விடாம தடுக்க பாக்குறியா? பொம்மைக்கு நினைவிடம் கட்டுறது உனக்கு பிடிக்கலனா நேரடியா வேண்டான்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டுட்டு ஏன் இப்படி மறைமுகமா தடுத்துட்டு இருக்க? இங்க பாருங்க, என் புருஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ராணி, இப்படி கதவை திறக்க போறே இல்லையா? யோ இத பாரியா, நீ என்னதான் கத்துனாலும் சரி கோவப்பட்டாலும் சரி நான் கதவை திறக்கவே மாட்டேன். நீ உள்ளாரியா இரு. பொம்மிதான் கொலசாமி, அவதான் எல்லாமே. நீ சொல்றது எல்லாமே பொய்யா? நான் பொம்மிக்காக செய்யறதுனால ஏத்துக்க முடியலையா? ஆமாயா, அப்படியே வச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் என்னால கதவை திறக்கவே முடியாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நான் கதவை உடைக்க வேண்டியதா இருக்கும். ராணி, நீ கதவை திறந்து விடுமா, நான் சித்தார்த் கிட்ட பேசிக்கிறேன். கதவை திறமா. என்ன ஓவரா போயிட்டு இருக்க? கத்தாதரா. இங்க பாரு, நீ சொல்றதுக்காக என்னால வீட்டுல இருக்க முடியாத. இன்னைக்கு நான் எப்படியாச்சும் பொம்மியோட நினைவிடத்தை கட்டி திறந்தே ஆகணும். நான் அங்க போயே ஆகணும். உன்னால ஆனத பாத்துக்கோ. பாத்தீங்களா தாத்தா, இதுக்கோசரம் தான் நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏய், இங்க பாரு, நீ என்ன தடுக்கிறது? நீ மட்டும் திறக்காட்டி நான் கதவை உடைச்சிட்டு வெளியே வந்திருப்பேன். நான் போயே ஆவண்டி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. தாத்தா, அவன் போட்டும் தாத்தா. ஆனா அவன் திரும்பி வீட்டு உள்ளார வர சொல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன தாத்தா இவ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமாயா, நான் பைத்தியக்காரி தான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தினம் தினம் நினைச்சுன்னு இருக்கிறேன் பாரு. நான் பைத்தியக்காரி தான். எனக்கு உன் மேல பைத்தியம், இந்த குடும்பத்து மேல பைத்தியம், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பைத்தியம். போதுமா? ஏன்பா சித்தார்த், ராணி இவ்வளவு தூரம் சொல்றன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. அவ யாருக்காக இப்படி சண்டை போடுறா? உன் ஒருத்தனுக்காக தானே, உன்னோட நல்லதுக்காக தானே அவ இப்படி பண்றா. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இப்போ என்னயா, அக்கா நினைவெடுத்த கட்டுற இடத்துல இருக்கிற பாம்பை வரட்டி வேலையை ஆரம்பிக்கணும், அவள் தானே? அத்த நானே போய் சரி பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.